1970 காலத்துல தீபாவளி என்றாலே மண் விளக்குகள், கை போட்டு செய்த இனிப்புகள், காலை காற்றில் பட்டாசு வாசனை, அது ஒரு வேற மாதிரி சந்தோஷம். மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்து விளக்குகள் ஏற்றும். அந்த ஒளியில் ஒவ்வொருவரின் முகத்திலும் மகிழ்ச்சி மிளிரும். அப்போ செல்போன் கிடையாது, கேமரா கிடையாது. ஆனா அந்த நிமிடங்கள் மட்டும் என்றும் நினைவில் நிற்கும். 1990 காலம். அந்த காலம் முழுக்க உறவுகளின் ஒளி. பள்ளி விடுமுறை என்றாலே தீபாவளிதான் முதல் நினைவு. வீட்டின் கூரையில் குடும்பம் முழுக்க பட்டாசு வெடிக்க, கீழே தெருவில் சிரிப்புகள் முழங்கும். அப்பா வீட்டுக்கு பக்கத்து மக்களுக்கு இனிப்பு கொடுக்க போவார். அம்மா சாம்பாருக்குள் கரண்டி வைக்கும் அந்த ஒளி கூட பண்டிகை சத்தம் மாதிரி இருக்கும். ஹாப்பி திவாலி என்று கூவிய குழந்தைகள் இருக்கும். ஹாப்பி திவாலி என்று கூச்சல் போட்ட அந்த சின்ன வயசு சந்தோஷம். 2010 காலம். அந்த நேரத்தில் உலகமே மாறிவிட்டது. பட்டாசு ஒலி குறைந்து மொபைல் ஒலி அதிகமாயிற்று. கிளிக் கிளிக். ஒவ்வொருவரும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப்ல ஹாப்பி தீபாவளி போஸ்ட். வீட்டின் வெளியே LED லைட்ஸ் ஒளிரும். ஆனா உள்ளே மனசு அமைதியை தேடும். ஆனா அதே நேரம் மகிழ்ச்சி இன்னும் அங்கேயே இருக்கு. அந்த விளக்கில், அந்த சிரிப்பில், அந்த சிறு பரிசில், நாம் பகிரும் அன்பில்தான் உண்மையான தீபாவளி. 2025 காலம். இப்போ தீபாவளி ஒரு புதிய வடிவம். பசுமையானது, தொழில்நுட்பத்துடன் இணைந்தது. ஆனா அதில் கருணை, அன்பு, ஒற்றுமை இன்னும் ஆழமாக. குழந்தைகள் இனி பட்டாசு வெடிக்கவில்லை. அதற்கு பதிலா பாவப்பட்டவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள். வீட்டின் கூரையிலிருந்து லேசர் ஒளி வானத்தை அலங்கரிக்கிறது. மனித இதயங்களிலிருந்து வெளிவரும் ஒளிதான் இன்று நம்ம தீபம். ஏனெனில் ஒளி என்பது நாம் எரிப்பது அல்ல, நாம் பகிர்வதுதான் உண்மை. பகிர்வதுதான் உண்மையான தீபம். முடிவு: தீபம் ஒரு ஒளி இல்லை, அது அன்பின் நினைவு. அன்பு பிரகாசிக்கிற வரை தீபாவளி முடிவடையாது. அது ஒவ்வொரு இதயத்திலும் எரிந்து கொண்டே இருக்கும்.